It's all for you. வணக்கம். நம்ம இப்போ ஆரஞ்சில் ஒரு கார்விங் பண்ண போகிறோம். ஆரஞ்சில் இது ஒரு டிசைன் ஜஸ்ட்டு ஹார்ட் டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த தோலில் மட்டும்தான் நம்ம இப்போ இந்த டிசைனை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் இதை 4 பிரித்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு தீ பந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தீ பத்துற மாதிரி ஒரு ஷேப்பு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டிங்கன்னா சென்டர் வந்துடுச்சு. இதோட 2 டிப்பில் 2 டைரெக்ஷனுக்கும் சென்டரில் இந்த மாதிரி அடுத்த ஷேப் கட் பண்ணணும். தோல் மட்டும் எடுங்க. இந்த தோலை வேஸ்ட் பண்ணலாம், நமக்கு இந்த தோல் தேவை இருக்குது. இது நம்ம வீட்டில் நார்மலாக யாராவது கெஸ்ட் வராங்க, ஒரு ஏதாவது ஒன்று குக் பண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு மேலே இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி கட் பண்ணுறது. ஜஸ்ட்டு ஒரு 2 ஹாஃப் ஷேப் சர்க்கிள் வெட்டினீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் கட் பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், ஈஸியாக வெட்டிடலாம். தோலை மட்டும்தான் கட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஷேப்பில் ஒரு ஹார்ட்டு கட் பண்ணுறோம். இப்போ ஹார்ட்டு ஷேப் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கட் பண்ணி இந்த தோலை எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இதோட சென்டர்லேயும் ஒரு ஹார்ட் வெட்டிடலாம். ரொம்ப ஈஸி, இது டக்குன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இதை பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த 2 ஷேப்போட சென்டரில் அடுத்த ஹார்ட்டு இந்த மாதிரி சென்டர் வீஸாக பிரித்து இந்த ஹார்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்துட்டு எல்லா ஹார்ட்டையும் பத்திரமா நம்ம தோலை அப்படியே வச்சிட்டோன்னா கீழே அரேஞ்ச் பண்ணும்போது நல்லா செட்டப்பாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா லுக்காக இருக்கும். இதில் ஹார்ட்டு தான் போடணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு ஸ்டார் கொடுக்கலாம், அதாவது ஒரு சர்க்கிள் ஷேப் கொடுக்கலாம், இல்லை ஒரு டைமண்ட் ஷேப் கொடுக்கலாம். அது எந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு ஹார்ட் பிடிக்கும், ஸோ நான் ஹார்ட் ஷேப் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் அப்படி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் இது ஸ்மூத்தாக இருக்கனால டக்குன்னு ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட சென்டரில் இதில் ஒரு ஹார்ட்டு, இப்போ இதில் ஒரு ஹார்ட்டு குறைவாக இருக்குது, ஸோ இதில் ஒரு ஹார்ட்டு கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நார் இருக்குது அவ்வளோத்தையும் லைட்டாக தட்டி தட்டி எடுத்துட்டிங்கன்னா க்ளீன் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நல்லா கழுகிங்க. கழுகிட்டு இதை வந்து ஒரு டிஸ்பிளேக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அந்த கட் பண்ண ஆர்ச் ஷேப்பை அவ்வளோத்தையும் இப்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பக்காவாக செட் ஆகிடும். இதை வேறு மாதிரியும் அரேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி எல்லாம் ஐடியா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தாராளமாக கேளுங்க. நன்றி, வணக்கம்.